சண்டே அன்றைக்கி எடுத்த மினி விலாக் தான் இது. ஒன் டே ட்ரிப் மாதிரி வேளாங்கண்ணி போயிட்டு வந்துடலான்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். ஒரு 4:30 அப்போல்லாம் கேப் வர சொல்லிட்டோம். அப்போ தான் ஒரு 6 ஆகும் இங்கேருந்து கிளம்புறதுக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு 5:30க்கெலாம் வந்து கிளம்பியாச்சு. போகிற வழியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா பச்சை பசேர்னு இருந்துச்சு. கிளைமேட்டுமே நல்லா இருந்துச்சு. சன்ரைஸ் அதை விட சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த டைம் மார்னிங் பார்க்குறப்ப. ஒரு 8:30 அப்போல்லாம் வந்து வேளாங்கண்ணி வந்து ரீச் ஆயாச்சு. மார்னிங் டிஃபனை போகிற வழியிலே வந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். போய் ரீச் ஆனதுமே சரியான வெயில். வேளாங்கண்ணிலன்னு ஒரு வெயில் அடிக்க தான் செய்யுது எப்பயுமே. அதை டாலரேட்டே பண்ண முடியல. ஒரு ரூம் இப்போமே புக் பண்ணியிருந்தோம். ஒன் டேனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்கனால அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ரூமில் உட்கார வச்சுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போய் மொட்டை போட்டாச்சு. சரியான கத்து. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்து அவகிட்ட இருந்து அவ்வளோ கற்றுனா அப்படியே அவளை பிடிச்சி வச்சு மொட்டையை போட்டுட்டு ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவளுக்கு அந்த சந்தனத்தெல்லாம் பூசி ஒரு 12 o'clock தமிழ் மாதம் இருந்துச்சு. அதையுமே வந்து அட்டன் பண்ணியாச்சு. நல்லா அட்டன் பண்ணதுக்கு அப்புறமேட்டி நேராக சந்திரா ஹோட்டலுக்கு போய் ஆஃப்டர்நூன் லஞ்சை ஃபினிஷ் பண்ணிடலான்னு போனோம். இப்போ தான் திருவிழா முடிஞ்சிருந்தனாலும் சரியான கூட்டம். ஹோட்டலில் இடம் கிடைக்கிறதே பெரிய இதுவாயிருச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 3 o'clock அப்போல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு.